இன்றைக்கி அவுடோர் யூனிட்டில் கேஸ் லைன் வந்து வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்து ஆட்கள் வந்து வந்திருந்தாங்க. இவங்கள நாங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டிசைனுக்கு வந்து கேட்டிருந்தோம். அந்த அண்ணாட்ட நம்பர் கேட்டு அவங்க தான் வந்து அனுப்பி விட்ருந்தாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் தென்காசி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கேட்டுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டவ் எங்கே வரும்னு பார்த்து அங்கே உள்ளேருந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவுட்டோர் யூனிட்டில் எங்கே வைக்கலான்னு பார்த்து அங்கே வந்து அந்த லைனை வந்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு உள்ள கூடி பைப்பை பதிக்கணுமா இல்லை வெளியிலே இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுங்க. நான் வந்து உள்ள கூடி வேணும்னு கேட்டதுனால அந்த செவத்துக்குள்ளே வந்து பதிக்கிற மாதிரி எனக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 8 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொத்தமாக அந்த வேலையெல்லாம் முடியவே 12,000 ஆயிடுச்சு. அதே நீங்கள் கேஜ் போடுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ஆகும்னு சொன்னாங்க. நான் வந்து கடப்பாக்கல்ல வச்சு கட்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். அதனால எனக்கு அந்த 10,000 வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ கடப்பாக்கல்ல வச்சு கட்டும்போது நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து அதே மாதிரி 2 லைனாக கேட்டேன். நீங்கள் சிங்கிள் லைனாக கேட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து கம்மியாகும். 2 லைன் மீன்ஸ் 2 கேஸ் வச்சுருப்போம், 2 கேஸ் சிலிண்டர் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதனால் 2 கேஸ் சிலிண்டருக்குமே நான் 2 பைப் இருக்கிற மாதிரி கேட்டேன். அதனால தான் எனக்கு ரேட் கொஞ்சம் அதிகம். அதே இது சிங்கிள் லைனாகவும் வச்சு தருவாங்களா? ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ரேட் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பைப்பும் பார்த்தீங்கன்னா உள்ள கூடி பதிக்கணுமா எப்படின்றதையும் கரெக்டாக வந்து சொல்லிடுங்க அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே. அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கட கட கடன்னு எல்லா வேலையும் முடிச்சு சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாங்க.